நீங்க நடக்கணும், கொஞ்சம் அபிஷியல் நடக்கணும், அபிஷியல் நடக்கணும். அப்பதான் மேட்ச் நடக்கும். தடுக்க வேண்டாம், தள்ளி வரணும். Stop music. போட்டியில் இறுதி போட்டி ஐசிஎஃப் சென்னை மற்றும் சாய் குஜராத். நாட்கள் நடைபெற்ற போட்டி இறுதி போட்டி எட்டியுள்ளது. சாய் குஜராத் ஐசிஎஃப் சென்னை. தொடர்ந்து ஆதிக்கத்தை செலுத்தி வரும் குஜராத் பைனல் அணி எட்டியுள்ளது. ஐசிஎஃப் சென்னையிலேயும் நம்பிக்கை நட்சத்திரம். வேலைகள் கிடையாது. பொன்னி அரிசி விற்கும் ஏரியா மீண்டும்
நாலாம் ரைடு 3-4 MS Dhoni வெற்றி புலி. மிக அற்புதமான ஆட்டம் 6-4 இரு அணிகளும் கடுமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளனர். இரு அணிகளும் ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது. ஐந்து 6 சென்னையா குஜராத்தா அருமை இன்னும் 2 நிமிஷம். ஐந்து 7 2 புள்ளிகள் வித்தியாசம். ஆறு 7 धोनी
அடைசோர் சாப்பிட்டா 7-8 மீண்டும் MS தோனி தோனி பாயிண்ட் ஹெலிகாப்டர் 9 சரியான போட்டி. அடுத்த புடி அப்படி அருமை 10-9 ஐசிஎஃப் சென்னை 10 மேலும் சென்னை ஹெலிகாப்டர் சத்தம் போறாங்க. சென்னை லீடிங் இருக்கு. சதீஷனா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. மீண்டும் தோனி கவனம் இருக்காங்க. தோனி அடுத்து நிறுத்துங்க. எப்ப தோனி நல்லா தோனி மூன்று ஹெலிகாப்டர் தோனி பதினேழு 10 மீண்டும்
சார் சென்னை 7 17-12. விடாதீங்க மறந்துங்க அதிக மறந்துங்க ஆவேசம் ஆவேசம் பூபாலா கொஞ்சம் ஓரமாவா காற்று வருது ஓரமாவா 13-18 மீண்டும் அணி தலைவர் எப்ப 4 சென்னை வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குஜராத்துக்கும் அதற்கு சமமான வாய்ப்புகள் உள்ளது. ரசிகர்களின் ஆரவாரத்திற்கிடையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தீயன்பாயம் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய அளவிலான கபாடி போட்டி ஏறத்தாழ 3000 ரசிகர்கள் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. வெற்றி வாய்ப்பு யார் என்பதும் ஒரு சிறப்பு செய்தி. இந்த மேட்சை ஆன்லைனில் யூடியூபில் 8 லட்சம் வியூவர்ஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மேட்சிற்கு உங்கள் கரவாசை எழுப்பி 8 லட்சம் வியூவர்ஸிற்கு நல்ல ஒரு கரவாசம் அனுப்பலாம். தொண்டரணி ராஜா மேடைக்கு வருவோம். தொண்டரணி ராஜா மேடைக்கு வருவோம்.
முக்கியமான விக்கெட் எடுத்திருக்கீங்க. மீண்டும் தோனி, MS தோனி, MS தோனி. பாருங்க தோனி ரைடு. என்னடா நண்பா பாத்துக்கலாம். பத்தொன்பது 16 மறுபடியும் மகிழ்ச்சி 13. Do or die, Sai Gujarat. Do or die. 19-16 ICF சென்னை முன்னிலை வைக்கின்றனர். Dhoni on the third மீண்டும் தோனி ஆட்டத்தில் நாயகி 5 பாயிண்ட் எடுக்க போகிறார். கனகவசத்தை குறிகள் 4 பேர் பண்ண 6 பாயிண்ட் தான். நான் 1 பாயிண்ட் கம்மி வச்சிருக்கேன்.
மிகச் சிறப்பான ஆட்டம். சென்னை 22, குஜராத் 17. ரசிகர்களும் உற்சாகப்படுத்தலாம். களத்தவர்கள் யாரு? தல தோனி. அருமை அருமை. 19-23. 4 பாயிண்ட் தான். ஃபைனல் மேட்ச் கொண்டான விறுவிறுப்பு கொஞ்சமும் குறையாமல் மிக விறுவிறுப்பாக உள்ளது. யூடியூபில் 8 லட்சம் வியூவர்ஸ் கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்திய அளவிலான ஒரு மகத்தான கபடி போட்டியை நமக்கு ஏற்பாடு செய்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீயமலை வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு எம் சிவகுலம் அவர்களுக்கும் தீயமலை தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு ஜம்பு என்கிற கே சண்முகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இருபது 23 எப்பா நம்ம தோனி களத்துல இருக்கிற சத்தம் இல்லாம இருக்குது. எப்படி எப்படி முறைகள் இருப்பாருங்க அப்படியே. வெளி மாநில அணிகளையும் தமிழகத்தின் சார்ந்த அணிகளையும் இங்கே வருகை தர ஏற்பாடு செய்த கே.சி. பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. வித்தியாசம். கடுமையான ஒரு ஆட்டம். இரு அணி வீரர்கள் துரிதமாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். அகில இந்திய அளவில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்டத்தில் last 5 minutes of play. கடைசி நிமிடம் நிமிடங்கள். வெற்றி பெறுமா சென்னை அணி, வெற்றி பெறுமா குஜராத் அணி. 1 லட்சம் ரூபாய் பரிசை வெல்லப் போவது யார் என்ற எதிர்பார்ப்புடன் சத்தம் பெற்ற என்ன சத்தமா
நம்ம அணித்தலைவர்கள் சிறப்பாக செயல்பட்டு மீண்டும் 2. ஐந்து புள்ளிகள் வித்தியாசம். சென்னை Last 3 minutes of play. கடைசி 3 நிமிடங்கள். Last 3 minutes, just 4 points. IC Chennai 27, Sai Gujarat 23. Favor of IC Chennai. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. அனைவரும் பொறுமை காக்க வேண்டும். Last 2 minutes of the கடைசி 2 நிமிடம். இருபத்தி 28 நல்லா சத்தம் பண்ணி கடைசி ஒரு நிமிஷம். ஒரே பாயிண்ட். போட்டி Last minutes of play. Ganesh last minute of play. 28. சென்னையா குஜராத்தா? சென்னையா குஜராத்தா? சென்னையா குஜராத்தா?
ஓடியா சாலிடியா குஜராத்தா சென்னையா குஜராத்தா சென்னையா அவ்வளவுதான் சென்னையினுடைய வெற்றி நல்ல சதமங்கலம் இன்னும் சத்தம் ஜீவா சிறப்பான ஒரு கிரவுண்டுக்குள்ள யாரும் வயசு வர வேண்டாம். சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பெற்றோர் கழகத்தின் அண்ணா சைக்கிள் வந்து 9ஆம் நம்பருக்கு சென்னை அணியை சேர்ந்த 9ஆம் நம்பருக்கு சைக்கிள் சிறப்பாக இந்த போட்டியை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எங்களது ஆற்றல் மிகு பேரூர் கழக செயலாளர் அண்ணன் சேகர் என்கிற KS பழனிசாமி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் தூங்கவே இல்லை. ஒரு 4000 பேருக்கு விடிய சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த வந்து மேட்ச் கிரவுண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரூராட்சி தலைவர் அண்ணன் சிவராஜ் அவர்களுக்கும் பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கதிரன்கிற கருப்புசாமி அவர்களுக்கும் துணை செயலாளர் அண்ணன் சசி அவர்களுக்கும் 12ஆம் வார்டு கவுன்சிலர் அண்ணன் S மணியன் அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்த மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சுகுமார் அவர்களுக்கும் மற்றும் ITI சேர்ந்த தாமோதரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த 2 நாட்களாக தூங்காமல் எங்களோடு சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்த நசீர் பாஷா அவர்களுக்கும் கிளைக்கழக செயலாளர்கள் TR பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் அருமை தம்பி பிரதாப் அவர்களுக்கும் 13ஆவது வார்டு செயலாளர் அண்ணன் திலீப் குமார் அவர்களுக்கும் 12ஆவது வார்டு கழக செயலாளர் சரவணன் அவர்களுக்கும் பேரூர் கழக செயலாளர் அருமை சகோதரி அக்கா செல்வி அவர்களுக்கும் இளைஞரணி அமைப்பாளர் அருமை தம்பி தனபால அவர்களுக்கும் மகளிரையை சேர்ந்த சுசீலா அவர்களுக்கும் KMR ரவி அவர்களுக்கும் ராஜாபாய் அவர்களுக்கும் சரண்ராஜ் 24 மணி நேரமும் கடந்த 1 மாதங்களாக எங்களோடு இருந்து சிறப்பான ஏற்பாடு செய்துள்ள சரண்ராஜ் அவர்களுக்கும் இந்த கிரவுண்டை சுத்தம் செய்து கொடுத்த நம்ம பல்லாவூரை சேர்ந்த அண்ணன் DAS ஈஸ்வரன் அவர்களுக்கும் அண்ணன் பாலு மரகதம் அவர்களுக்கும் சேகர் அவர்களுக்கும் மணி அவர்களுக்கும் நடராஜ் அவர்களுக்கும் மற்றும் இளைஞரை சேர்ந்த நவீன் அவர்களுக்கும் நாளோடு சேர்ந்த சுப்பு அவர்களுக்கும் பிட்டர் கோபால் அவர்களுக்கும் மேஸ்திரி கள்ளிப்பட்டி சிவகுமார் அவர்களுக்கும் எக்ஸ் தலைவர் கள்ளிப்பட்டி சிவகுமார் அவர்களுக்கும் பூபாலன் எங்கள் வருங்காலம் அவர்களுக்கும் இந்த போட்டிக்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு நிதியுதவி அளித்த அருமை அண்ணன் எங்களது பொருளாளர் கார்த்தி அவர்களுக்கும் எங்களது 5ஆவது வார்டு கவுன்சிலர் தீவிரமான களப்பணியாளர் மக்கள் செல்வர் மக்களின் பாதுகாவலர் அருமை செட்டியார் என்ற அன்போடு அனைவராலும் வழங்கப்படுகின்ற அன்னார் அவர்களுக்கும் அருமை சகோதரர் யாகூப் அவர்களுக்கும் இந்த சிறப்பான போட்டியில் கடந்த ஒரு 5 நாட்களாக எங்களோடு துணை நின்று அனைத்து விதமான வேலைகளையும் அவர்கள் பணி எதுவாக இருந்தாலும் இது என்னோட பணிதான் என்று எடுத்து இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற அருமை தம்பி மாவட்ட மாணவருடைய அமைப்பாளர்
கிருபாகரன் அவர்களுக்கும் மற்றும் அந்தியூரில் இருந்து வந்திருக்கின்ற இளநிலையுடைய துணை வேட்பாளர் தம்பி வைத்தீஸ்வரன் அவர்களுக்கும் அத்தானியை சேர்ந்த தம்பி பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் கோவில் செட்டிப்பாளையத்தை சேர்ந்த அருமை சகோதரர் வெற்றி அவர்களுக்கும் மற்றும் இந்த சிறப்பான ஒரு போட்டியை ஏற்பாடு செய்து கொடுத்த அண்ணன் கந்தவேல் அவர்களுக்கும் மற்றும் எங்களோடு இங்க வந்து அனைத்து வேலைகளையும் பார்த்து கொடுத்த அருமை சகோதரர் அந்தியூரை சேர்ந்த அங்கமுத்து அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் ஒளி அண்ட் ஒளி அமைத்து கொடுத்த காசலை சேர்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் எங்களது கிளைக்கழக செயலாளர் கொண்டைமலையம் செல்வம் அவர்களுக்கும் இது எல்லாத்தையும் ஓட மிகப்பெரிய விஷயம். நாங்கள் கூட்டு மேடையில பாராட்டியே ஆகணும். நம்ம பேரூராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டு தட்டணும். ஏன்னா அவங்களை நான் கௌரவப்படுத்துறதுக்கு வார்த்தைகள் இல்ல. அவங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு மிக ஒரு பணிவுடன் சொல்லிக் கொள்கிறேன். திங்கள் செவ்வாய்க்கிழமை உங்க பேரூராட்சி அலுவலகத்திலே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நான் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா இரவு பகல் பாடாம ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. நாங்க என்ன சொன்னாலும் மூஞ்சிய சுழிக்காக 24 மணி நேரம் எங்களோட இருந்து எங்களுக்காக வேலை செய்த அனைத்து துட்ப பணியாளர்களுக்கும் உங்களுடைய பொறுப்பாளர்களை கொண்டு ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் மிகப்பெரிய வணக்கத்தையும் மற்றும் நன்றியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் அல்லாமல் இங்க வந்திருக்கும் அம்பையர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா பண்ணீங்க. அதே மாதிரி அந்த லேடி அம்பையர் 2 பேர் இருந்தாங்க, அவங்க மிகப்பெரிய லெவல்ல நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மற்றும் செய்தியாளர்கள் அண்ணன் சக்தி ரமேஷ் அவர்களுக்கும் சகோதரர் இளையராஜ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நியூஸ் பேப்பருக்கும், ஏன்னா நிறைய பேர் நாங்கள் விட்டுருக்கலாம், மொத்தமா பத்திரிகை நண்பர்கள் அதுதான் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த எங்களுடைய அன்பு சொந்தங்கள் டிஎன் பாளையம் ஒன்றியத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை கூறி வெளியிடுறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா நிறைய பேர் விட்டுருக்கேன், யாரும் நைட்டுக்கு போன் பண்ணி சண்டை போட்டுறாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நிம்மதியா தூங்கணும். ஏதோ ஒரு பேர் 2 பேர் கண்டிப்பா மிஸ் ஆயிருக்கும், சரியா? அப்படி இருந்தாலும் இடத்துக்கு எல்லாம் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன் மேக்ஸிமம் சொல்லியாச்சு. நான் நடுவர்கள் லைனை போட்டு பண்ணீங்கன்னா ஒரு கௌரவப்படுத்துறேன் உங்களுக்கும். அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் யாரைக்கு இருந்தீங்கன்னா அவங்களும் மேலே இங்க வாங்க. இங்க கௌரவப்படுத்துறது சாதம் மட்டும்தான். ஆனா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் எங்கிட்ட இருந்து காத்திருக்குது. ஏன்னா உங்களுடைய வேலை மிக சொல்ல முடியாத வார்த்தைகள் சொல்ல முடியல, அவ்வளவு பெரிய வேலை பாத்துக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க, யாராவது பேர் விட்டு இருந்தா மன்னிச்சுக்கீங்க. மிகப்பெரிய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் வாங்கினா ஒவ்வொருத்தரா கூப்பிட முடியாது, எல்லாமே கீழே வாங்க கூப்பிடலாம். அப்புறம் 1 நிமிஷம், இந்த ஆம்புலன்ஸ் அண்ணன் வண்டி 3 நாள் இங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம புரிஞ்சு ஆம்புலன்ஸோட எங்களுடைய கவுன்சிலர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொன்னு, நான் சாப்பாட்டுக்குன்னு போய் கேட்ட உடனே குப்ராஜன் நான் போய் கேட்க கூட இல்ல, தம்பி என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அதே மாதிரிதான் பாத்தி கொண்டு வந்தாரு, நான் காலையில வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அது ஏற்பாடு பண்ணி கொடுத்த அண்ணன் குப்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் நிறைய பக்கம் அந்த வீடெல்லாம் கொடுத்தீங்க. அந்த மண்டப மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட மண்டபத்துக்கு ஒரு 3-4 ரூம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க. எங்க வாழ்நாள்ல இந்த போட்டியை நாங்க எப்பவுமே மறக்க முடியாது. 2027 மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் அளவில் மிகப்பெரிய அளவில் கபடி மேட்ச் இப்பவே டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்த மேட்ச் 2,103 இப்பவே டிக்ளேர் பண்ணிடுறோம், முதல் பரிசு, சரிங்களா? அதனால இதே மாதிரி அடுத்த வருஷம் பார்த்தா ஆண்களுக்கு வச்சிடலாம், சரிங்களா? மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மற்றும் கபடி பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் வெளியிலிருந்து வந்தீங்க. இந்த 3 நாள் பழகுனதுல எல்லாம் பாத்தீங்கன்னா
எங்க பசங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க எங்க தங்கச்சி நாங்க பார்த்த போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதனால எங்க பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட அருமை தம்பி பேசலாம் வெளியே தண்ணிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே போனோம். அதனால கேனன் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுதான் சொல்றதுக்கு இல்ல, சொல்ல முடியலாம், விட்டுருங்க. அண்ணா வாங்க அண்ணா, இந்த துப்புரவு பணிகளை யாரா இருந்தா வாங்க. முதல் பரிசு நீங்க தான் அவங்க கொடுக்க போறீங்க. நம்ம பேரூராட்சியை சேர்ந்த துப்புரவு பணியாளர்கள் முன்னாடி வாங்க. நீங்க தான் இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு உண்மையாலுமே ஏத்தவங்க வாங்க. அதே மாதிரி சொன்னாங்க டீமுக்கு நடுவராக இருந்த அண்ணன் சென்னிமலை குமார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அந்த டீம் எல்லாம் கூட்டிட்டு வரதுக்காக அவனை அப்படியே சொன்ன அப்படி அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த லைவ் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அவங்களுக்கும் சென்னையை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய கலைஞரின் உடன் பொறுப்புகள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டுங்க. பேசணும். ஏமா நீங்க தமிழ்ல பேசுவீங்களா? சென்னை டீம் சென்னை தமிழ் தெரியுமா? ஒரு டீம்ல மட்டும் எங்களுக்காக ஒரு okay, if you want you can talk. We are not compelling you. Okay, if you want you can talk. First நீங்க வாங்க, first prize வாங்க. வரமானீங்களா? நான் கொஞ்சம் கை தட்டுங்க நல்லா. ஃபுட் எல்லாம் நல்லா இருந்தது, அகாடமிக்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிமா. நீங்க கொடிவேரியில இடத்துல பார்த்தோம்னா கொடிவேரியில ஒரு அகாடமி ஆரம்பிக்கலாமான்றது. அந்த டீம்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க. நான் அந்த ஒன்றுக்கு சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ஏற்பாடு அங்க பண்ணலாம். சரியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம பகுதியில இருந்து இத்தனை பேர் போறது மிகப்பெரிய சந்தோஷம். அடுத்தது நம்ம டீம் சேலம். நம்ம பிள்ளைங்க வாங்க வாங்கம்மா. சேலத்து பொண்ணுங்க வெக்கப்பட மாட்டாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏமா நான் பயப்படலாமா? என்னமா இது? ஆமா ஆமா வாங்க. விட மாட்டாங்கம்மா, என்ன பண்ணாலும் விட மாட்டாங்க. இங்க நடக்கிற எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு டைமுக்கு எல்லாம் வேணும் வசதி கொடுத்தாங்க. நல்லபடியா எல்லாம் பார்த்துருக்காங்க. தேங்க்யூ. ஒரே ஒருத்தர் மட்டும் ரிப்போர்ட் பண்ணாங்க, சப்பாத்தி வந்து வேற வேலை கொடுத்துட்டாங்கன்ட்டு. அடுத்த சப்பாத்தி நீட்டா 4 கல்ல போட்டு சுட்டு கொடுத்துறோம் சப்பாத்தி. அச்சா நகி நெக்ஸ்ட் இயர், டோன்ட் வெரி. அடுத்தது நீங்க உங்க டீம் போயிடும். யூ நோ ஓகே சரி கொடுத்துடலாம். ட்ரெயின் லட்சம். ஆனா வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்ப கொடுங்க. நீங்களே எடுத்து நீங்களே கொடுங்க. நீங்க எடுத்து கொடு. ஆமா வாங்க. हिंदी बोलूं चलेगा? सबसे बेस्ट थिंग तमिलनाडु की यहाँ पे की सेफ्टी फॉर वुमेन इज द बेस्ट थिंग आई वांट।
एक भी दिन ऐसा नहीं रहा कि हम भूखे रहे हैं। ब्रेकफास्ट से लेके हर एक चीज हमारे टाइम पे आया है। So thank you for the facility you gave us and thank you so much. Thank you very much, ma. We are not Tamil Nadu, Andhra, Kerala, Karnataka. We are Indians. Okay. Jai Hind. குடுப்பா, நீயே குடுவா. நீ தான் குடுக்குறவாங்க. குடுங்க வாங்க. குடுங்க வாங்க. முன்னாடி வாமா. நீயே குடுங்க. சர்ப்ரைஸ் அவங்க குடுங்க. யாரும் தொடக்கூடாது. அவங்களே குடுங்க. நடுவுல வைக்கிறேன். அண்ணா, நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே பின்னாடி வாங்க. பின்னாடி வாங்க. ரைட்டா இருக்காங்கல்ல, மந்த்ரா மேடம் நீங்க வாங்க. நம்பர் 4 பெஸ்ட் அஃபென்ஸ் பிளேயர். கொடுங்க